இங்கே வந்து ஒரு யோகா மாஸ்டரோட கதை. இவர் வந்து குர்சூஸ் மாஸ்டர். எதை கேட்டாலும் குர்சூஸ், அதுக்கு குர்சூஸ், இதுக்கு குர்சூஸ். அவர் வந்து எதுவுமே வந்து ஃப்ரீயாக வந்து ஆளுங்களுக்கு சொல்லி தர மாட்டார். எல்லா பண நோக்கத்தோடு தான் செய்வார். ஸோ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் குர்சூஸ்க்கு வர சொல்லிட்டாருன்னு நான் வச்சுங்களேன். நீங்கள் வரலன்னா அவங்க மேலே கடுப்பாயிருவார். அவருக்கு என்னமோ அவர் தான் உலகத்திலே பெரிய பலசாலி, பெரிய சக்திமான், அந்த மாதிரி ஒரு மனசில் நினப்பு. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து சீக்கிரவழி மாதிரி இருப்பார். அண்ணன் எழுத்தியா ஞானா அந்த மாதிரி இருப்பார். ஸோ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சது ஒரு சில இது சொன்னேன். நான் கேட்டேன் அவங்ககிட்ட, அவங்களுக்கு சக்கரா பற்றி என்னச்சு தெரியுமான்ட்டு. ஒரு மண்ணும் தெரில. அப்புறம் நான் சொன்னேன், சக்கராங்களுக்கு இத்தனை பேர் இருக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து தமிழில் வந்து அவர் சக்கராவுக்கு பேர் வேணுமா, நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டேன். அப்புறம் வந்து சூரிய மந்திரம் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார், தமிழ் சூரிய மந்திரம். நான் வந்து சமஸ்கிருதத்தில் சொன்னேன், அஸ்வத் வஜாஹி விட்மஹி பசஸ்வதீமஹி தன்னு சூரிய பிரச்சோதியார். அது வந்து செல்லாதான் மந்திரம். எந்த மொழியில் சொன்னாலும் சரி அது வந்து போய் சேரும் சொல்கிற இடத்துக்கு. அது சூரியன் வந்து ஒன்லி விசிபிள் காட். எப்படி செல்லாமல் இருக்கும்? ஒரு விஷயத்த ஒருத்தன் கற்றுக்கிறாங்க வச்சுங்களேன், கத்தா பாவாத்தம் பூர்வங்க மாதிரி இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் தாந்திரிக் சொல்கிறப்ப தாந்திரிக்கோட சக்கரா மந்திரம் சொன்னேன், சக்கராவோட பேர் சொன்னேன். உடனே சாந்திரிக்லாம் முக்கியம் இல்லையா? பாருங்கள், அந்த அறிவாளிக்கு வந்து தெரியல. முக்கோடி தேவருங்களுக்கு பெருசு வந்து மும்மூர்த்திகளுக்கு பெருசு வந்து சிவன். சிவனே தாந்திரிக் காட் தான். ஆனால் பாருங்க, அந்த குர்சூஸ் வந்து அவர் போல. அதனால சிவன் தாந்திரிக்னு அவருக்கு தெரில. அம்மன், காளி அம்மன் தாந்திரிக், தசமகா வித்யா எல்லாமே தாந்திரிக், பைரவர் தாந்திரிக். எப்படி தாந்திரிக்னா, அவங்க கபால மாலை போட்டிருப்பாங்க, இங்கே வந்து அந்த பல்லு வெளியே வர மாதிரி இருக்கணும். அவங்க எல்லாமே தாந்திரிக். ஒரு விஷயம் தெரிலனா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட இருந்து கேட்டு புரிஞ்சுக்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிற குர்சூஸ் தான் வந்து ஆளுங்க வரணும், நான் தான் குர்சூஸு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கெடுத்துக்கிறீங்க உங்கள் முட்டாள்தனத்தால். நீங்கள் 4 பேருக்கு நல்லது செய்யணும், அதுவும் இலவசமாக செய்யணும். அதுதான் தெய்வ வழிபாடு. நம்ம யோகங்கள் செய்கிறதுக்கு, யோகத்தில் நிறையா யோகம் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்சது ஞான யோகம். ஸோ அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களுக்கு என் மூலியமாக பரப்ப நினைக்கிறேன். ஏன் நான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இதனால் நான் ஒரு குருவா ஆகிறனோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஒரு டூல், நான் ஒரு மீடியம். நான் கற்றுக்கிட்டது, நான் நன்மை அடைஞ்சது மற்றவங்ககிட்டும் அது போய் சேரணுன்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சேன்னா நானும் குர்சூஸ் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்துக்கு இவ்வளோ குர்சூஸ், இந்த மந்திரத்துக்கு இவ்வளோ குர்சூஸ்ன்ட்டு எனக்கு வந்து இஷ்டமும் இல்லை, அதில் நம்பிக்கையும் இல்லை. என்கிட்ட சொல்லி கொடுத்தவங்க அந்த மாதிரி செய்ய சொன்னதும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் போய் மக்கள்கிட்ட சொல்லி, ஒன்னால் வந்து 4 பேர் கற்றுக்கிட்டா அது எனக்கு கற்றுக் கொடுத்தாங்களா, அவங்களுக்கு புண்ணியம்னு சொல்லி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இந்த புத்திசாலியான யோகா மாஸ்டருங்கிட்டலாம் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிலன்னா கற்றுக்குங்க. தெரிஞ்ச ஆளுங்கிட்ட இருந்து நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு முதல்ல அது தெரியணும், அது தப்புன்னு சொல்கிறதுக்கு. உங்களுக்கே தெரியல, நீங்கள் எப்படி அது தப்புன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரியாத விஷயத்த எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சால் தானே தப்புன்னு சொல்ல முடியும். திங்க் பிஃபோர் யூ டாக்.